வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதாம். தமிழகத்தில் முதல் முறையாக பெண் சபாநாயகரா பாஜகவின் அஸ்திரத்தை அதே பாணியில் முறியடிக்க ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கின்றார். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்த நிலையில்தான் மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்பதை மக்களுடைய கருத்துக்களாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு பெண் சபாநாயகரை தேர்வு செய்வது குறித்த திமுக தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா. அது மட்டுமின்றி மகளிருக்கான இடஒதுக்கீடு மற்றும் மசோதாவை நிறைவேற்ற விடாமல் திமுக தடுத்ததாக முன்பு பாஜக முன்வைத்த குற்றச்சாட்டுகளை தவிடுபடியாக்கும் விதமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இந்த ஆலோசனை மூலம் பெண்களுக்கு கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு முக்கிய அங்கீகாரம் மற்றும் அதிகாரத்தில் ஒரு முக்கியத்துவம் அளிப்பதையும் சமூக நீதி மற்றும் பாலின சமத்துவத்தை திமுக கொண்டுள்ள உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தும் விதமாகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது இதுவரை தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே ஒரு பெண் கூட சபாநாயகர் பதவியை வகிக்காத நிலையில்தான் திமுகவின் இந்த உத்தி அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது எல்லோருக்கும் எல்லாம் என்ற மனநிலையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தை கண்டிப்பாக ஒரு முக்கிய பதவியில் கொடுக்கப்படும் என்ற எண்ணத்தில்தான் திமுக அரசு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இதுவரை சபாநாயகர் பதவியில் பெண் என்பவர் யாரும் உட்காராத நிலையில்தான் இம்முறை அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருப்பது என்பது தமிழக மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியும் செய்தியாக இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் முதல் முறையாக பெண் சபாநாயகர் என்பது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று திமுக தலைமை அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். கண்டிப்பாக வருகின்ற மே 4ஆம் தேதிக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கையில் கண்டிப்பாக திமுக ஒரு அதிக பெரும்பாலுடன் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற மனநிலையில் தான் திமுக அரசு இதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். கண்டிப்பாக மீண்டும் திமுக அரசு அமைந்தால் தமிழக வரலாற்றிலே கண்டிப்பாக மிக பெரும்பாலான ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகளை திமுக தலைமை தொடங்கிவிட்டதாம். அதைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் என்பது கண்டிப்பாக, அதாவது இன்னும் 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக தமிழகத்திலே அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய செயல்தான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டியில் வரக்கூடிய சூழல்தான் இம்முறை யார் ஆட்சி அமைக்கப் போகிறார், யார் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போகிறார் என்பதுதான் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த வகையில்தான் கண்டிப்பாக பெரும் திராவிட கட்சியான அதிமுக அல்லது திமுக ஆகிய இரு கட்சிகளின் யார் முதலமைச்சர் வேட்பாளர், முதல்வர் நாற்காலி அமரப்போவது யார் என்று கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.